கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே, இந்த நாளிலும் உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளில் நாம் தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட இறை வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 13வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அழகான வசனம் பாருங்க. இதை சொல்கிறது யாரு அப்படின்னு சொல்லும்போது அவரே தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. உன் தேவனாகிய கர்த்தராகிய நான், உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் என்ன செய்கிறேன்? உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் நம்மளை பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டமும் தெளிவுமாக சொல்லக்கூடிய நபர் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. ஏன்னா கடைசி வரை நம் கரம் பிடிக்கும் தேவன் கடைசி வரைக்கும் இந்த உலகத்தில் பிறந்தது முதற்கொண்டு நாம் உலக வாழ்க்கையை முடிக்கும் வரைக்கும் நம்ம கரத்தை விடாமல் பற்றி கொண்டிருப்பவர் அவர் மாத்திரமே. எல்லாருமே பெற்றோர், உற்றோர், நண்பர்கள், நம்ம கூட படிக்கிறவங்க, யாராக இருந்தாலும் சரி, வேலை செய்கிறவங்க எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் நம்ம கூட பயணிப்பாங்க. அதற்கப்புறம் என்ன செஞ்சுருவாங்க? அந்தந்த காலங்கள் வரும்போது அப்படியே அவங்களும் கடந்து சென்று விடுவார்கள். ஆனால் ஆண்டவராகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரா? நான் வலது கையை பிடித்து பயப்படாதே அப்படின்னு சொல்கிறேன் அப்படிங்கிறார். பார்த்தீங்களா என்ன சொல்கிறேன்? நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படிங்கிறார். அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு தாவீது சொல்கிறார். பார்த்தீங்களா? அவர் என்னிடத்தில் இருப்பதால் நான் அதிகமாக அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறார் ஒரு இடத்துல. ஆகவே எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னு கேட்டால் அவர் ஒருவர் தான் நம் கரம் பிடித்து நடத்துகிறவர், வலது கையை பிடித்து நம்மை நடத்துகிறவர். எங்கு சென்றாலும் எங்கு வந்தாலும் நம்மை கரம் பிடித்து நடத்துகிற நம்மளுடைய பெற்றோர், நம்ம பெற்றோரை காட்டிலும் அதிக அன்பு, பாசம் எல்லாம் மிகுந்தவர் நம் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்க்குற போது பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறார்? நான் உனக்கு துணை நிற்கிறேன். இன்றைக்கி நிறைய பேர் அப்படித்தான், நான் துணைக்கு வர்றேன், நான் உனக்கு அதை செய்கிறேன், நான் உன்னை அப்படி விட்டுருவேனா, நாங்கள் அதை பார்த்துட்டு சும்மா இருந்துருவோமா, என்ன நீ இது கூட என்னை நம்ப மாட்டீங்களா, எல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள்லாம் ஒரு சூழ்நிலை வரும்போது அப்படித்தான் எல்லாம் என்னை விட்டுடுறீங்க, நான் மட்டும் தனியாக விடப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பும்போது, அப்படி விட்டுருவோமா நாங்கள் உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஆனால் எல்லா சூழ்நிலையும் நம்ம கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் கூட இருக்க மாட்டாங்க. அவங்க நம்ம நல்லா சொஃபிஸ்டிகேட்டடாக நம்ம நல்லா ஒரு வசதி வாய்ப்போடு இருக்கும் வரைக்கும் என்ன செய்வாங்க? எல்லாருமே அப்படியே கூடவே இருக்குது, அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. கொஞ்சம் நம்ம தளர் விடுறோம், கொஞ்சம் நம்ம கீழ் மட்டத்திற்கு கொஞ்சம் நம்ம இறங்கி வரும்போது எல்லாம் அப்படியே ஓடிடுவாங்க. அப்படிப்பட்ட உலகம் தான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுடைய எல்லா கஷ்ட நேரத்திலும் நமக்கு அப்சைட் டவுன், நம்மளுக்கு என்ன காரியம் இருந்தாலும் சரி, உயர்வோ தாழ்வோ எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிற தெய்வமாக இருக்கிறார். நம்ம அழகாக ஒரு பாடல் வரியோடு இருக்குது. நான் துணையன நயந்தூரை சொன்னவர், நாம் துணையன நயந்தூரை சொன்னவர், நட்டாற்றில் விட்டாரையா தனியனை, நட்டாற்றில் விட்டாரையா தனியனுக்கு ஆதாரம் நீர்தானையா, என் துரையே ஆதாரம் நீர்தானையா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அந்த பாடல் வரிகள் மிகவும் நம்மளுக்கு ஆறுதலாக இருக்கும். இப்போ பாருங்கள், பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த வேத புத்தகத்தில் கிட்டத்தட்ட 300 வார்த்தைக்கு மேலே, வசனத்துக்கு மேலே பயப்படாதே பயப்படாதே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த இயேசுவின் பிறப்புலையும் பார்த்தீங்கன்னா மேய்ப்பர்கள் அந்த தூதனை கண்டுன்னு பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன்கிறார். அந்த அம்மா மரியாள் பயப்படுறாங்க, பயப்படாதே நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் அப்படிங்கிறாங்க. அதே போல் ஆண்டவர் உயிர் தெழுந்த போதும் அப்படித்தான், பயப்படாதிருங்கள் பயப்படாதேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஆண்டவர் தேற்றுக்கிறத பார்க்குறோம்.
ஆகவே நம்ம இந்த உலகத்தில் நம்ம யார் நம்மளுக்கு வலது கையை கொடுக்கலைனாலும் சரி, ஆண்டவருடைய கரம் எப்போது நம்ம கூட நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் என்ன சொல்கிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எவ்வளோ ஒரு ஆறுதல் மொழிகள் பாருங்கள். ஆகவே நம்ம எதை குறித்து என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அருமையான சகோதரனே சகோதரியே, அருமையான குட்டி தம்பி தங்கச்சி வாலிப பிள்ளைகளை, நீங்கள் எந்ததுக்கும் நீங்கள் கவலையப்படாதீங்க. யார் கைவிட்டாலும் அவர் கைவிடாத நேசர். ஆகவே அவரை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்குங்க, அவர் வலது கையை கெட்டியாக நீங்கள் பிடிச்சிக்குங்க. அப்போ நம்ம என்றைக்கும் நம்ம இந்த உலகத்தில் பயமில்லாமல் நம்ம முன்னேறி செல்லலாம்.